ஐயா நிகழ்ச்சியை தொடங்கலாம். சாந்தகுமார் ஐயா, நீங்க வரவேற்புரை அளிங்க. நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஏரியாவில் இங்க கனெக்ஷன் ரொம்ப ஃபீபிளா இருக்கனால வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன், ஆடியோ மட்டும். சரிங்க ஐயா. ஜெய் ஸ்ரீராம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் சீதையம்மன் கோவிலினுடைய அறங்காவலர் சபையின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் டாக்டர் சிவாஜி மற்றும் நாகராஜன்ஜி மற்றும் இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சீதையம்மன் கோவில் பால் அக்கறையுள்ள ராமபக்த அடியார்கள் அனைவரையும் வருக வருக என்று நாங்கள் அழைக்கின்றோம். நமது சீதையம்மன் கோவிலானது தேசிய அளவில் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் புகழ்பெற்று விளங்குவதால் ஒரு வெப் தளம் ஒன்று கட்டாயமாக தேவைப்படுகிறது. எந்தவித செலவுமின்றி தங்களது முயற்சியால் இந்த வெப் தளத்தை திரு நாகராஜன்ஜி அவர்களும் சிவாஜி அவர்களும் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வெப் தளம் இன்று உத்தியோகபூர்வமாக கோவிலினுடைய தலைவர் கௌரவ டாக்டர் வி ராதாகிருஷ்ணன் அவர்களினால் ஆரம்பமாக்கப்படும் இன்னும் சிறிது நேரத்தில். அதைத் தொடர்ந்து அந்த வெப் தளத்தில் பல முன்னேற்றகரமான வேலைகள், கோவில் பரிபாலன சபையினுடைய ஆலோசனைகள் மற்றும் ஏனைய கோவிலின் நலன் விரும்பிகளுடைய ஆலோசனைகளை ஏற்று அந்த வெப்தளம் விஸ்தரிக்கப்பட்டு நாகராஜ் அவர்களினாலும் திரு சிவாஜி அவர்களினாலும் அது கொண்டு நடத்தப்படும். அதன் மூலமாக உலகத்தின் பல பாகங்களில் உள்ளவர்கள் அன்றன்று சீதையம்மன் கோவிலில் என்ன நடக்கிறது, அந்த கோவிலை பற்றி தகவல்கள், அந்த கோவிலின் சரித்திரபூர்வமான விவரங்கள் போன்றவைகளை அப்போதைக்கு அப்போது அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த வெப்தளத்தை ஆரம்பமாக்கியதற்காக எனது நண்பர்கள் திரு சிவாஜி அவர்களையும் நாகராஜன் அவர்களையும் நான் வணங்கி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த சம்பிரதாயபூர்வமான வெப்தளம் ஆரம்பமாக்கப்படும் இந்த நிகழ்வை கொண்டு செல்லுமாறு நாகராஜன்ஜி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி திரு சாந்தகுமார் அவர்களே. இந்த சீதையம்மன் கோவில் ஆலயத்தினுடைய இந்த இணையதளமானது உலகம் எங்கும் உள்ள மக்களுக்கான ஒரு ஆவணமாக இருக்கும். முகநூலிலோ ட்விட்டர் பதிவுகளிலோ நாம் செய்யும் பொழுது ரீசெண்டாக என்ன வந்ததோ அதை மட்டும்தான் மக்கள் பார்ப்பார்கள். ஒரு பதிவாக, ஒரு ஆவணமாக இருக்காது, மறந்து விடுவார்கள். ஆனால் இந்த தளத்திலே ஆதாரபூர்வமான தகவல்களும் ஆவணமாக வைக்கப்படும். அதற்கு கமிட்டி தலைவர் கௌரவ டாக்டர் வி ராதாகிருஷ்ணன் அவர்களை சிறப்புரையாற்றி சிறப்புரைக்கு பிறகு கொடியை காட்டி இந்த தளத்தினை தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா, உங்களுடைய சிறப்புரையை நீங்கள் வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கேக்குதா நான் பேசுறது? நல்லா கேக்குதுயா. அனைவருக்கும் வணக்கம். திரு சிவாஜி அவர்களே, அதே போல திரு நாகராஜன் அவர்களே, உங்களுடைய இந்த முயற்சி கைகூடுவதற்கு என்னுடைய அனுசரணையை நான் வழங்குகின்றேன். அதே போல இது ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சியை செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு உதவி புரிவதாக நான் நினைக்கின்றேன். திரு சாந்தகுமார் அவர்களுடைய முயற்சி, அதே போல உங்களுடைய இருவருடைய முயற்சி, எங்களுடைய பரிபாலன சபையினுடைய ஏனையவர்களுடைய முயற்சி எல்லாம் இணைந்து சீதையம்மன் ஆலய கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடந்தது. அதில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு எங்களுக்கு இந்த ஒத்துழைப்பை கொடுத்ததற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் இந்த வெப்சைட் ஒன்று ஆரம்பிப்பதற்கான நிகழ்ச்சி நிரலிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இது மிக முக்கியமானது. உலகத்திலே வாழ்கின்ற இந்து மக்களுக்கு இதை போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திலே இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வு மிக முக்கியமானது, வரவேற்புக்குரியது, எங்களுடைய கோயில் வரலாற்றிலே மிக முக்கியமானது என்று நான் கருதுகின்றேன். ஆகவே இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்திலே நான் பெருமிதம் அடைகின்றேன். Sir, few words in English. Sir, excuse me, few words in English because Balaji and Satish Lalji here from India.
Today, thank you very much for everybody. Today, I'm very happy to inaugurate the website to Sita Elia Temple. To inaugurate, I thank my sincere thanks go to Mr. Shivaji and Nagarajan to organize this meeting with other devotees in Sita Elia in the world. So it is very much appreciate for you, both of you, and I am very glad to declare opening this website today. தேங்க்யூ சார். உங்களுடைய இதுல ஒரு நந்தி கொடி இருந்தாலோ அல்லது ஒரு காவி கொடி இருந்தாலோ தாங்கள் அதை காண்பித்து தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு பிறகு நாங்கள் வெப்சைட்டை லான்ச் செய்கிறோம். Tell it in English, Nagaraj. Sir, if you can flag off the Nandi flag or any other saffron flag that you have, it will be a great thing to start and launch this website. Just give me a few minutes, we will do that. Definitely, We sir. will do that. Definitely, Yeah. sir. And one more thing is, Meanwhile, please Balaji to say a few words. Balaji, please. And before Balaji gives the word, I want to introduce Balaji here. Bala Ravji is the one who brought the holy waters of Sarayu from all the way to Ayodhya to Sita Elia. They brought 5 kalashas, ghatas, and from Ayodhya till it reaches Sita Elia, Sita Yamman temple, those things were not placed on the ground, and he took such an effort and so meticulous planning to bring that, and he also he's part of the International Heritage and Conference of Ramayana. Over to you, Balaji. Namaste. Jai Shri Ram. It is the blessings of Mata Sita and Ramji. Everybody, it's the blessing of Ramayana for us to do this. It is nothing from my side. It is just the blessing. I feel blessed to be a part of this. That much I can say. And this website, which is going forward, it should give inspiration. It should be connecting the whole globe through the connection of Sita Elia and Ayodhya. Thank you, Ji. Balaji, I want to say something about you. Please, sir. Yeah. I thankful to Mr. Balaji. The Balaji has brought Sarayu water from holy water from Ayodhya. In Hinduism, we believe that God won't come never straight away. The God sent somebody else. So we thought Bala has sent by the God. Ram. So Ram has come to Sri Lanka with the holy water. So I'm thankful to Bala. Thanks a lot, sir. And today it is an auspicious day because today is the Jayanti day of Kanchi Mahamuni, Kanchi Periyavar, Sri Chandrasekharendra Saraswati Swamiji, who lived in this world with his Puta Sharir for 100 years. And today is the Jayanti day of Kanchi Mahamuni. And with that, with Shankaracharya's blessings, Kanchi Shankaracharya's blessings, we will start. Radhakrishna Ayya கொடியை காண்பித்து இந்த வெப்தளத்தை ஆரம்பித்து வைக்கவும், கொடியை காண்பிக்கவும் ஐயா. அருமையான நிகழ்வு. இன்னும் ஒரு சில நொடிகளில் இந்த வெப் தளத்தை உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறோம். இந்த வெப் தளத்தினிடையே இதனுடைய அட்ரஸ் என்ன என்பதையும் சொல்லிவிடுகிறோம். இப்பொழுது சில நொடித்துளிகளுக்கு பிறகு இந்த வெப் தளத்தை உங்களுக்கு நாம் அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறோம். என்னுடைய திரையை இப்பொழுது காண்பிக்கிறேன். தளத்தை தொடங்கி வைத்தமைக்கு நன்றி ஐயா. நன்றி. இப்பொழுது இந்த தளம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். உங்களுடைய ஸ்கிரீனிலே ஜெய் ஸ்ரீராம் ashokvatika.org இதுதான் இந்த தளத்தினுடைய முகவரி. இந்த தளத்திலே
3 பக்கங்கள் இப்பொழுது இட்டிருக்கிறோம். முகப்பு, இந்த முகப்பிலே இது அயோத்தியிலிருந்து கொண்டு வரப்பட்ட கல். இது சீதா அம்மன் ஆலயத்திலும் இருக்கிறது. கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள், மூலவர்கள், இந்த சீதை அம்மன் கோவிலினுடைய குடமுழுக்கு நிகழ்வுகளையும் இதிலே பதிவு செய்திருக்கிறோம். தல வரலாறு, நடப்புகள், சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்ய விரும்புவோருக்கு இணையத்தின் மூலமாக இருக்கின்ற சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினுடைய பாகங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. இவற்றில் சொடுக்கினால் அனைவரும் சுந்தரகாண்டம் படிக்கலாம். எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால் எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்தவும். குடமுழுக்கு நிகழ்வுகளை தனியாகவே இதிலே அதனுடைய புகைப்படங்களை இட்டிருக்கிறோம். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் சரையு நதி தீர்த்தமானது விமான நிலையத்தில் கொண்டு வரப்பட்டு பாலா அவர்களால் தரப்பட்டது. அதற்கு பிறகு விமான நிலையத்தில் மிகச்சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. நடனங்களுடன் தொண்டர்கள் சரையு நதி தீர்த்தத்தை எடுத்து வருகிறார்கள் இலங்கையிலே, கொழும்புவிலிருந்து. இது மயூரபதி சுவாமி கோவிலாகும். ரத யாத்திரை கிளம்புகிறது. ரதத்திலே இந்த குடங்கள் வைக்கப்பட்டுள்ளன. ரதத்தினுடைய புகைப்படம். கோயம்புத்தூரிலிருந்து கோபுர கலசங்கள் கொண்டு வரப்பட்டு யாகசாலையிலே பூஜை செய்யப்படுகின்றன. யாகசாலை மிக விமர்சையாக நிர்மாணிக்கப்பட்டு ஆச்சாரியர்கள் ஹோமங்களை நடத்தி வந்தார்கள். கும்பங்கள், கலசங்கள் அனைத்தும் யாகசாலையில் பூஜை செய்யப்படுகின்றன. முதல் நாள், கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் ஏராளமான மக்கள், கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மக்கள் காலையிலிருந்து மாலை வரை எண்ணெய் காப்புக்காக வரிசையாக நின்று மிக நேர்த்தியாக எண்ணெய் காப்பு சாத்தினார்கள். கும்பாபிஷேக தினத்தன்று கடங்கள் யாகசாலையிலிருந்து புறப்பட்டு கோபுரத்துக்கு செல்ல இருக்கின்றன. மிக திரளான கூட்டம், 4000க்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டிருந்தார்கள். கும்பாபிஷேகத்தினுடைய ஒரு பகுதி கும்பாபிஷேகம் செய்யப்படுகின்றது. இதுதான் ஒரு சுருக்கமான ஒரு நிகழ்வாகும் இந்த குடமுழுக்குக்கு. இதிலே இப்பொழுது 3 பக்கங்களை கொடுத்திருக்கிறோம். மேலும் மாதாந்திர, வாராந்திர நிகழ்வுகள், இவற்றுக்கான ஆதாரபூர்வமான நிகழ்வுகள், பதிவுகள், இவற்றையெல்லாம் எங்களுடன் நீங்கள் பகிர்ந்தீர்களானால், ஷேர் செய்தீர்களானால் உங்களுக்கு இந்த வெப் தளத்திலே இவை இடப்படும், அப்டேட் செய்யப்படும். இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்தமைக்கு உங்களுக்கெல்லாம் நன்றி கூறுகிறேன். சாந்தகுமார் ஐயா. சாந்தகுமார் ஐயா, கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டு விட்டது என்று நினைக்கிறேன். முக்கியமாக என்று சொல்ல வேண்டும், இந்த தளத்திலே இடுவதற்குண்டான புகைப்படங்கள் அனைத்தும் நம்மளுடைய சதீஷ்லால் அவர்களுடைய கைவண்ணமாகும். இவர் அனைத்து புகைப்படங்களையும் எங்களுக்கு கொடுத்து உதவி செய்துள்ளார். இதை போல வீடியோக்களும் உள்ளன, கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் வீடியோக்களும் உள்ளன. தொடர்ந்து பாராயணங்கள், புனித நிகழ்வுகள் எல்லாவற்றையும் இந்த தளத்திலே ஆதாரபூர்வமாக இடுவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் அன்பர்கள் இதை நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் எல்லோருக்கும் இந்த இணையதளத்தினுடைய இந்த ஜூம் நிகழ்ச்சியினுடைய லிங்கை கொடுக்கவில்லை. ஏனென்றால் நிறைய கூட்டம் வந்துவிடும். அதனால இப்பொழுது இதை ஒரு சுருக்கமாக செய்வோம், பிறகு இதை விஸ்தரிப்போம் என்ற எண்ணத்திலே வைத்திருக்கிறோம். இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி. கமிட்டி தலைவர் கௌரவ டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களுக்கு நன்றி. இலங்கை வந்து இந்த பொழுது அங்கு நாங்கள் தங்கியிருந்ததிலிருந்து அனைத்து உபச்சாரங்களும் மிக நேர்த்தியாக நடைபெற்றன. இவற்றுக்கெல்லாம் எவ்வாறு நாங்கள் நன்றி கடன் செலுத்தப் போகிறோம் என்பது எங்களுக்கு புரியவில்லை. உங்களை எல்லாம் எங்களுடைய நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் பார்க்கிறோம். நெடுநாளாக பழகினது போல ஒரு நெகிழ்வான உணர்வு. இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் உள்ள புராண காலத்திலிருந்து பல்லாண்டு காலமான இருக்கிற உறவு தொடர வேண்டும். இது வெறும் உணர்வாக இல்லாமல் ஒரு புனிதமான உணர்வாக இருக்க வேண்டும், உறவாக இருக்க வேண்டும். இந்த கைங்கரியத்தில் எங்களையும் சேர்த்து கொண்டமைக்கு உங்களுக்கெல்லாம் நன்றி கூறுகிறேன். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். விழாவை இத்துடன் இனிதே நிறைவு செய்கிறோம். சிறிய விழாவாக இருந்தாலும் மிக அருமையான முறையிலே எங்களுக்கு நடத்தி கொடுத்தீர்கள்.
இந்த விழாவிலே பங்கேற்பதற்காக நிறைய பேருக்கு நாங்கள் சொல்ல வேண்டும் என்று நினைத்தோம். நேற்றே நடத்த வேண்டும் வைகாசி விசாகம் என்று நினைத்தோம். ஆனால் நிறைய பேர் கோவிலுக்கு செல்வோம் என்று சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் இன்றைக்கு மிக புனிதமான ஒரு குருவினுடைய தினமாக அமைந்து விட்டது. அந்த நாளே இன்று நடத்துகிறோம். இந்த தளத்திலே மேன்மேலும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். கூட்டு பிரார்த்தனைகள், லைவ் பாராயணம், அதாவது நேரலையாக பாராயணம் செய்யப்படும். முக்கியமாக சுந்தரகாண்டம் தமிழிலேயும் வடமொழியிலேயும் லைவ் பாராயணம் செய்வதையும் நாங்கள் ஒளிபரப்புவதிலே மும்முரமாக இருக்கிறோம். அதற்கு நிறைய தொண்டர்கள் ஏற்கனவே பதிவு செய்து விட்டார்கள். நாங்கள் என்று சொல்லுங்கள், நாங்கள் வருகிறோம் என்று கேட்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் ஒளிபரப்பப்படும். மேலும் இதிலே நாங்கள் இடுவதற்கு நிறைய புகைப்படங்களையும் வீடியோக்களையும் நீங்கள் அந்த தளத்திலிருந்து அனுப்பி வைத்தீர்கள் என்றால் எங்களுக்கு மிகவும் லகுவாக இருக்கும். இந்த விழாவில் வந்து சிறப்பித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். இத்துடன் இந்த ஐயா உங்களுடைய உத்தரவுடன் இதை நிறைவு செய்யலாம் ஐயா. நன்றி. நான் நீங்க தியாகையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா தியாக நிறைய படங்கள் உங்களுக்கு அனுப்புவாரு. நிச்சயமா ஐயா, நிச்சயமா ஐயா. தியாக உங்கள்ட்ட நிறைய கனெக்ஷன் நான் அவரை உங்களோட தொடர்பு கொள்ள வைக்கிறேன். நிச்சயமா ஐயா, நிச்சயமா ஐயா. நான் இன்னைக்கு கால் பண்ணிருந்தேன் சார், தியாக வரலன்னு நினைக்கிறேன். சரி. இங்கிலீஷ்ல அடுத்த எல்லா படங்களையும் உங்களுக்கு அனுப்பி விடுவோம். எல்லாம் இருக்கு தானே நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுமா சாந்தகுமார் ஐயா? We thank each and everyone who organized this Kumbhabhishekam event and this website launch event, and it is a great blessing for us to be part of this service. And when we were in Sri Lanka, the way that we were treated, the way the upachar has been given to us is immense. We don't have any words. Thanks to Shantakumar ji, Radhakrishnan ji, Tyagu ji, and all the other people who helped us on all 5 days. And the photos are given by Satish ji, and he is a professional photographer and he has got expertise in journalism also. And in this website we will be also sharing links for live chanting of Sundarakanda Parayanam and live discourses also, Ramayanam discourses, so that everyone can benefit. So this website will become an online sabha for discourses, online sabha for chanting, online sabha for all music discourses. And this is the biggest connection. This is the very longest connection, Yuga Yugantar, since Ramayana days or even before that. So this relationship and this feeling that we need to continue, and we thank each and everyone who are part of this launch program as well as the Kumbhabhishekam event. With that, we thank everyone, and then we close this function with your blessings. Jai Shri Ram. Shri Ram, Jai Ram, Jai Jai Ram. Jai Shri Ram. Shri Ram, Jai Ram, Jai Jai Ram. Jai Jai Ram.